ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்மளுக்கு இப்போ மாம்பழ சீசன் முடிய போகுது. மாம்பழ சீசன் முடிகிறதுக்கு முன்னாடி எல்லோரும் நல்லா மாம்பழம் வாங்கி சாப்பிட்டுக்கோங்க. இந்த மாம்பழத்தோட ரேட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லி தான். இதுக்கு இது என்ன மாம்பழம்? இது கில்கினா. இது கில்கினா மாம்பழமா? அப்படி மாம்பழம் இருக்கா? ஃபஸ்ட்டு இது ரேட்டு கொஞ்சம் அதிகம்தான், 120 ரூபா. நம்மளுக்கு ஒரு மாம்பழம் போட்டாலே 1 kg அந்த மாதிரி வந்துடுது. இது கிளிமுக்கு மாம்பழம். இது ஆல்ரெடி ஃபஸ்ட்டே வாங்கினது. இது கொஞ்சம் புளிப்பாக தான் இருக்குது. பட் இந்த மாம்பழம் செம்ம டேஸ்ட். அங்கே நேச்சராக பறித்து அவங்களே இது பண்ணி வைப்பாங்க. அங்கே கிடைக்கிறதுலாம் நேச்சராக கிடைக்காதனால அங்கே வாங்கணும். நல்லாயிருக்கு. இது 2 தான் இருக்குது. மாம்பழம் சீசன்லாம் விறுவிறுன்னு கம்மியாகிட்டே வருது. நம்ம கிடைக்கிறதுலாம் கஷ்டம்னால நல்லா சாப்பிட்டுப்போம். அந்த மாம்பழம் இப்போது வர்ற மாம்பழம் எல்லாம் புளிக்குதுன்னு மாம்பழத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டோம். பட் இது சாப்பிட்டு பார்த்து தான் நாங்கள் இந்த மாம்பழத்தை வாங்கினோம். நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி இந்த நட்ஸில் கொஞ்சம் ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தோம். நட்ஸு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஹெல்த்தி ஸ்வீட்ஸு, இந்த சாக்லேட் எல்லாமே ஆல்ரெடி உங்கள்கிட்ட காமிச்சிருப்பேன். இதெல்லாம் கொஞ்சம் தான் இருக்குது. வீக் முடிய போகுதுங்கிறதுனால ரொம்ப கம்மியாயிட்டு. இதுவுமே நம்மளுக்கு கம்மியாயிட்டு. இது என்னதுன்னா செர்ரி, அது ப்ளூபெர்ரியா, நவாப்பழம் மாதிரி இருக்குது. இதுலேயுமே 4 பழம் தான் இருக்குது. அப்புறம் இது என்னதுன்னு பார்த்திங்கன்னா அன்னாச்சி ட்ரை ஃப்ரூட்ஸில் அன்னாச்சி. இது பையன் கொடுத்து விட்ருக்கு. இதுலேயுமே காலி ஆக போகுது. வீக்கு நாங்கள் கொஞ்சம் 50 கிராம் 100 கிராம் அப்படிலாம் எடுப்போம். இது மாம்பழம் இது மட்டும் கொஞ்சம் ஸ்டாக் ஆகிருக்கு. இதனால் இந்த வாட்டி நாங்கள் வாங்கக்கூடாதுன்னு இருக்கோம். அதேமாதிரி இந்த இனிப்புமே இதுவுமே நாங்கள் வாங்கக்கூடாதுன்னு இருக்கோம் மக்களே. இது கொஞ்சம் பாதாம் முந்திரி அந்த மாதிரி மிக்ஸ் ஆகி மேலே ஸ்வீட்ஸோட கோட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் இந்த பாக்ஸில் தான் வச்சுருக்கேன். இந்த பாக்ஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நாங்கள் அடுப்பு வாங்கினதுக்காக தந்தது ஹாட் பாக்ஸ். இது நான் இப்போ இனிப்பெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா தான் நம்ம எல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு ஒன்றா போடணும். இது நல்லா இருந்துச்சு. ஸ்வீட்ஸ் போடுறதுக்கும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னு தான் வச்சுருக்கேன். நம்ம இன்றைக்கி என்ன சாப்பாடு செஞ்சுருக்கோன்னா சாதம் வடிச்சிட்டோம் மக்களே. சாதம் காலையிலே பையனுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்கல, பீட்ரூட் சாதம் தான் செஞ்சு கொடுத்துருந்தேன். அதை வடிச்சிட்டோம். அப்புறம் இந்த பக்கம் இது என்னதுன்னு பார்க்கிங்களா? இது ஒரு இப்போ தான் ஒரு ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க போல். அவங்க இதை எங்கள் வீட்டுக்காரங்கிட்ட ஒரே ஒரு இது மட்டும் சாப்பிட்டு பாருங்கன்னு, நெக்ஸ்ட் டைம் வரும்போது கூட இந்த இது நல்லா இல்லை அப்படின்னா இதை கொடுத்துட்டு நீங்கள் பைசா ரிட்டர்ன் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் அவங்க நல்ல மனசுக்காக நாங்கள் இந்த இதை வாங்கி சாப்பிட்டு பார்த்தோம். உண்மையிலே நல்லாயிருக்கு. இது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா பப்பாளி பழம். இதுவுமே நேச்சராக அவங்க பறித்து எடுத்து வச்சு. அப்போ நாங்கள் கரெக்டாக அது எடுத்த போது அந்த அக்கா சொன்னாங்க, இது இப்போ தான் பறிச்சுட்டு வந்தோம், அதுக்குள்ளே லைட்டாக நசிங்கி இருக்குது அப்படின்னாங்க. பட் பறிச்சுட்டு வந்தோன்னு சொல்லிட்டாங்களா ஒரு வார்த்தை, நல்லா டக்குன்னு கவக்குன்னு எடுத்துட்டோம். அதான் நம்மளுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் என்னதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் கொஞ்சம் புளி தண்ணி வச்சுருக்கு. இன்றைக்கி புளி தண்ணி ராமக்கலை ஒரே குழம்பு அது இதுன்னு சாப்பிட்டு போர் அடிச்சு போச்சு. அதனால் இன்றைக்கி புளி தண்ணி. நம்ம அதுக்கு மேலே ஒரு பிளேட்டு போட்டுக்கலாம். இதில் தான் பிளேட்டெல்லாம் அடுக்கி வச்சுருக்கேன், குட்டி குட்டி பிளேட்டு. அதுக்கப்புறம் இந்த பக்கம் என்னதுன்னு பார்த்திங்கன்னா கனவா அப்படியே நல்லெண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி நான் ஃபஸ்ட்டே மசாலாலாம் விரசி வச்சுட்டு இப்படி தான் மக்களே சாப்பிட்ணும். இதுதான் நல்லது. ஒன்றுனா போட்டு பொரிச்சிட்டுலாம் இருக்கக்கூடாது. இப்படி மொத்தமாக போட்டு பொரிச்சிடணும். எண்ணெய் அதிகமாக இருக்குதுன்னு பார்க்காதீங்க. இது நாங்கள் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறோம். நல்லெண்ணெய் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கே டிஃப்ரெண்ட் தெரியும். அதிகமாக நம்ம கையில் ரேட் அதிகங்கிறதுனால டபக்கு நிறைய ஊற்ற தோணாது. கம்மியாக லிமிட்டாக நம்ம சிக்கனமாக இருப்போம் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணும்போது. நம்மளுக்கு உடம்புக்கு ஹெல்த்தியும் கூட. நம்மளுக்கு ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணணும். நம்மளுக்கு கையும் சிக்கனமாக இருக்கணும், உடம்பு ஹெல்த்தாக இருக்கணும். அதுக்கு ஹெல்த்தியான ஃபுட்டை சாப்பிடணும். ரெண்டாவது நம்ம இந்த மாதிரி இதெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்ப வேஸ்ட் பண்ணணும், நம்ம தாராளமாக யூஸ் பண்ணலாம். இப்போ ரேஷன் கடையிலலாம்
வாங்கிட்டு போடும்போது அதான் வாசலில் வந்ததுன்னா படப்படன்னு ஊற்றுவோம் வைப்போம் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அதெல்லாம் அப்படிலாம் இல்லை. இதில் நம்ம சிக்கனமாக இருப்போம். உடம்புக்கு ஆரோக்கியத்தை நம்ம தேடி சாப்பிட்ணும். அதுவுமே நம்ம பாமாயில் அந்த மாதிரிலுமே நிறைய ஹெல்த்தானது நம்ம உருவாக்கலாம் வீட்டிலையே. அந்த கருவேப்பிலை அதெல்லாம் போட்டு அது அந்த எண்ணெயில் போட்டு காய்ச்சி அதெல்லாம் நிறைய ப்ராசஸ் இருக்குது. அப்படி செஞ்சால் நம்மளுக்கு அது ஹெல்த்தி தான். இந்த மாதிரி நான் ஃபுல்லாகவே நிறைய எண்ணெயாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. பட் இது வந்து நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் எடுத்து நம்ம வந்து சாப்பாடு வச்சு தான் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இது வந்து ஹஸ்பண்ட் கேட்டாங்க, எனக்கு முட்டை வச்சு தருவியான்னு கேட்டாங்க. நல்லா 3 முட்டை வந்து அவிய போட்டிருக்கேன். இவ்வளோ தான் மக்களை எங்கள் வீட்டில் இன்றைக்கி சாப்பாடு. பையனுக்கு இன்றைக்கி வந்து பீட்ரூட்டும் ஒரு முட்டை அவிச்சு குட்டி குட்டியாக கட் பண்ணி, ஏன்னா ஸ்பூனில் வந்து அவங்களால கட் பண்ண முடியாது, அதனால் கட் பண்ணி சாப்பிடவே கஷ்டமாக இருக்கும். ஆனால் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டேன்னா ஸ்பூனில் சாப்பிடும்போது அதையும் எடுத்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுப்பான். அப்புறம் ஸ்நாக்ஸ் வந்து கொஞ்சம் ஒரு ப்ரௌனி ஒன்று வச்சு கொடுத்தேன். அப்புறம் கொஞ்சமாக பப்பாளி ஃப்ரூட்ஸு காலையில் கொடுத்துருக்கேன். இதுதான் மக்களே அவனுக்கு ஸ்நாக்ஸு. பாய் மக்களே.